தேமுதிகவை உடைக்க திமுக முயற்சிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிருப்தியாளர்களால் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ரோட்ல காத்து கிடக்க, வாசல்ல காத்து கிடக்கலையா? பணம் இவ்வளவு பணம் கொடுக்கறதுக்கு தயாராயிருக்குன்னு சொல்லலையா? அவர் பேரம் பேசல. இத்தனை சீட்டு கொடுக்கணும்னு சொல்லலையா? கேஸ் போட்டுருக்கீங்க, இன்னொரு கேஸ் போடுங்க. நான் திரும்ப சொல்றேன், இப்பயும் நீங்க பணம் கொடுத்து தான் ஆட்களை பிடிக்கிறீங்க. நான் கேள்விப்படுகிறேன், ஒவ்வொரு நபருக்கும் 3 கோடி வரை கொடுக்கப்படுவதாக செய்திகள் உலாவுகின்றன. அப்ப யார் கொடுத்தது? யாருக்கு நேரம் இந்த ஆசை? உங்களை வெத்தலை வாக்கு வச்சு அழைக்கலன்னாரு ஸ்டாலின் கூட்டணிக்கு. பிறகு காத்து கிடந்தாங்க. இப்ப தேமுதிக கூட்டணிக்கு வர வேண்டும். கூட்டணியை, அந்த கட்சியை சிதைக்க நினைக்கிறார்கள். ஒருபோது நடக்காது. விஜயகாந்த் என்ற அந்த தனி மனிதனுடைய ஆளுமையில் தான் அந்த கட்சி இருக்கிறது. இப்படி துரோகம் செய்துவிட்டு முதுகிலே குத்திவிட்டு போகிறால் கட்சி பாதிக்காது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கீழ்த்தரமான ஈரத்தனமான வேலையில் ஈடுபடுகிறது. படுதோல்வியை சந்திக்கும். 3வது இடத்துக்கு தான் போக போறாங்க. ஜெயிக்க போறது நாங்க. 2வது இடத்துக்கு அதிமுக வரும்.